2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசிக்கான பொது பலன்களை தற்போது காண்போம். காலபுருஷ ராசி மேஷம் என்று தொடங்கி வரக்கூடிய 6வது ராசியாக கன்னி ராசி வருகின்றது. கன்னி ராசியின் அதிபதியாக புதன் பகவான் திகழ்கின்றார். புதன் திருமாலை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோள். மேலும் கன்னி ராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை என்ற 3 நட்சத்திரங்களில் உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதமும், சித்திரை 1, 2 என்ற 9 பாதங்கள் அடங்கிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தற்போது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று சீர்தூக்கி பார்த்தால், கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியின் அதிபதி சந்திரன் தற்போது ரிஷப ராசியில் சொந்த நட்சத்திரம் ரோஹிணியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்திய நேரப்படி சூரிய உதயத்தின் அடிப்படையில் ஆங்கில புத்தாண்டு 1/1/2026 இருக்கின்றது. இந்த ஆண்டு பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஆண்டாக திகழும். மேலும் வருகிற மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் இதுவரை சாதகமாக இருந்தவர் பூரட்டாதி 4ஆங்கால் குரு சாரம் பெற்று 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு 7ஆம் இடமான மீனராசியில் பயிற்சி ஆகின்றார். திருநள்ளாறு வாக்கிய கணித ரீதியாக இந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு 4, 7 என்ற 2 ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான். மேலும் இதுவரை சாதகமாக இருந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்ற இடத்தில் கண்டக சனியாக செயல்படுவார் என்பதால் உடல் ரீதியான சில பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான திருப்பம் மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கும். மே 26 வாக்கிய ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச 4ஆங்களில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம் குரு பகவானின் சுப பார்வை 9ஆம் பார்வை தன்னுடைய மீன ராசியில் இடம்பெற்ற சனி பகவானை பார்வை செய்யக்கூடிய இந்த காலகட்டம் கண்டச்சனியின் பாதிப்பு முழுவதுமாக இவர்களை விட்டு நீங்கிவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கன்னிராசிக்காரர்கள் மிக முக்கியமான திருப்பங்களை இந்த 2026 காண்பார்கள். மேலும் லாபாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு பிறப்பதால் இந்த தகப்பனார் வழியில் பல ஆதாயங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் அடைவார்கள். தகப்பனார் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக செல்வார். மேலும் அவர் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2026 அமையும். இதில் 2026 நவம்பர் ராகுகேது பெயர்ச்சி வருகின்றது. வாக்கிய கணித ரீதியாக நவம்பர் மாதம் ராகு என்பவர் இதுவரை சாதகமாக இருந்த கும்பத்திலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலிருந்த கேது பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தரமான கடகத்திலும் பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கேது பகவான் மிக உன்னதமான ஒரு நற்பலனை கன்னிராசிக்காரருக்கு வழங்குவார். மேலும் இந்த கன்னிராசிக்காரர்களால் சில இடையூறுகள் கொடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் நற்பலன்கள் தரக்கூடியவராக மாறுவார்கள். மேலும் புதிய தொழில், புதிய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும். மாணவ மாணவிகள் படிப்பில் மிகுந்த ஆர்வமுடன் ஈடுபட்டு நன்கு படிப்பார்கள். இவர்களுக்கு முக்கியமாக வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வமாக கால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷண பைரவரை சனிக்கிழமை தோறும் 27 மிளகு வைத்த முடி போட்ட நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் கடன் உபாதைகள், நோய் நொடிகள் எதுவும் பாதிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும். ஒரு முன்னேற்றமான முக்கியமான திருப்பங்கள் இந்த ஆண்டில் அமையும் என்று கன்னிராசிக்காரர்களை நற்பலன்கள் வரைய எல்லா வள இறைவனை வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.